அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். இயேசு என்ற நாமத்துக்கு பெயருக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், அவர் தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி பாவங்களை நீக்கவில்லையா, பாவங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கவில்லையா என்று பார்ப்போமானா, ஆமாம். அந்த நியாயப்பிரமாண காலத்தில் இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அவைகள் பாவங்களுக்கு போக்கவில்லை. அது பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது என்று சொல்லி நம்ம எபிரேயர் 10 அதிகாரம் 4 வசனத்தில் படிக்கிறோம்.